சென்னை குடிநீர் வாரியத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக 2850 பேர் பணிநிரந்தரம் அதாவது கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. தினக்கூலியா, அப்புறம் அத்துக்கூலி, இந்த மாதிரி பல்வேறு பேரில் வேலை செய்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்கள் 2850 பேரை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு வரோம். இந்த போராட்டம் என்பது அரசினுடைய காதலில் கேட்காமே இருக்குது அப்படின்னு நாங்கள் மிகவும் வருத்தத்துடன் தான் இந்த பேரணியை நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் நடத்துகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் 2019 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் பணிநிரந்தரம் செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் 3 ஆண்டுகள் கடந்து விட்டது. நிறைய சாதனைகள் அந்த அரசு செஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி தினக்கூலி தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்வதில் ரொம்ப மெத்தன போக்கு நிலவுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், அதிகாரிகள் ஒரு பிரிட்டிஷ் அடிமை போல இந்த தொழிலாளர்களை சென்னை குடிநீர் வாரிய தொழிலாளர்களை நடத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஜெட்ராடு, ஸ்லீட் ஆட்டோ, சூப்பர் சக்கர், களப்பணியாளர்கள் இவங்களாம் இந்த சீவேஜ் வாட்டர் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்மெல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூவத்தில் எப்படி அடிக்குதுன்னு தெரியும். ஆனால் அவங்க அதுக்குள்ளே பல நேரங்களில் வேறு வழி இல்லைன்னு அவங்க அந்த பணிகளை செய்கிறாங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 82 பேர் ஆகஸ்ட் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய பணிநிரந்தரம் செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். தொழிலாளர் நலத்துறை, அதாவது அரசாங்கத்தோட இன்னொரு பிரிவு, அது இன்னொரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் கடந்த 6/3/2024 இந்த வருஷம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க லேபர் கோர்ட்லேருந்து. என்னன்னு சொன்னால், 17 பேரை பணிநிரந்தரம் செய்யுங்கன்னு அரசு அதிகாரிகளே அவங்க வேலையில் வச்சுங்க. அந்த பணிநிரந்தரம் செய்யுங்கன்னா அந்த ஆர்டர் போட்டு அதை பண்ணாமல் நாங்கள் மேலே ஹைகோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த வகையில் நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம். கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அரசு துறையின் இன்னொரு துறை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையோ அல்லது ஒரு உத்தரவையோ நாங்கள் அதை நெக்லெக்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்கிறார். இப்போ கலைஞர் பாணியில் இருக்கக்கூடிய கலைஞர் ஆளோட ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதையே நிறைவேற்ற மாட்டேன்னு தெரியல. KN நேரு அவர்கிட்ட பல முறை மனு கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக அவர் கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றார். அதனால நாங்கள் வேற வழி இல்லாமல் இந்த பேரணி, அதை கோரிக்கை மாநாடு எல்லாம் நடத்திட்டோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்பாக நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. அப்போ இந்த 2850 தொழிலாளர்கள் பிளஸ் வழக்கில் இருக்கக்கூடிய 654 தொழிலாளர்கள், அப்புறம் நீதிமன்ற ஆணை பிரகாரம் 17 பேருக்கு வேலை கொடுக்காத இந்த தொழிலாளர்கள் குடும்பத்தோடு நாங்கள் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து அங்கேயே இருப்போம். எங்கள் பிரச்சனை தீரும் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருப்போன்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் போகிறோம். இது ஒரு வருத்தமான முடிவு, சென்னை நகர மக்களை பாதிக்கக்கூடிய முடிவு. வேற வழியே இல்லை அப்படின்ற அளவில் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு போகிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சாம்சங் மாதிரியான தனியார் அமைப்பு, தனியார் நிறுவனங்களில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறதுனா, ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் உரிமை மறுக்கப்படுது, அது ஒரு நியாயம் இருக்கும், அவங்க தரப்புலேருந்து ஏதோ ஒரு நியாயமோ பேச்சுவார்த்தை நடக்கும். அரசு நிறுவனத்திலையுமே, அரசு நடத்துகிற ஒரு நிறுவனத்திலையுமே தொழிலாளர்கள் பாதிக்கப்படலாம். திமுக அரசு தொழிலாளர்களுக்கு எத்தனை போக்காது இல்லை, நம்ம அப்படி தான் அதாவது இப்போ சாம்சங்னா தனியார் நிறுவனம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் அது மாதிரி இருக்குது. இப்போ ஏற்கனவே கூட நோக்கியா அது மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க தொழிற்சங்கமே வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் பண்ணாங்க. இப்போ அரசியல் சட்டத்தோட 19(1) சி பிரிவு பிரகாரம் நீங்கள் சங்கம் அமைக்கும் உரிமையோ அல்லது கூட்டுப்பெற உரிமை, கலெக்டிவ் பார்கெனிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் அதை இது பண்ணுறோம். அது கூட இந்த அரசாங்கம் தர மாட்டோம். சாம்சங் தொழில் இனியோட 29வது நாள் 3 அமைச்சர்கள் போனாங்க. அப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்தால் நம்முடைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும். அதுதான் வாரியத்துக்கு பொருந்தும். அதான் நான் சொல்ல வரேன். 1981ஆம் ஆண்டு சட்டம், அது எம்ஜிஆர் பீரியட்ல தான் அது கொண்டு வந்த ஒரு நல்ல சட்டம். அவர் இருக்கும்போது கொண்டு வந்து 1981ஆம் ஆண்டு தொழிலாளர் நல சட்டம் பிரிவு 1/3. இதன் பிரகாரம் என்னன்னா, இவங்க வேலை கொடுக்கணும். 2850 பேரை 480 நாட்கள் வேலை செய்தால் பணிநிரந்தரம் செய்யணும்னு சொல்லுது. அதுலேயே அந்த சட்டத்தோட 2/2 ரொம்ப கிளியரா சொல்லுது. 50 பேர் ஒரு வாரியத்தில் வேலை செய்தால் அந்த 50 பேரை 480 நாள் தொடர்ச்சியாக வேலை செய்தால், பணி செய்தால் அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது சட்டம். இப்போ சட்டத்தை அரசாங்கம் மதிக்காமல் இருக்குன்னா அப்போ யாரு? சட்டத்தை மீறதே அரசாங்கம் தான். அப்புறம் நீ பர்மிஷன் கொடுக்கறதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கண்டிஷன் போட்டு இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் பழனியை, அதுக்கப்புறம் தான் பர்மிஷனே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் அது வரைக்கும் என்னென்னா ஒரு மாதிரியான இதில் தான் இருக்கிறோம். நாம இந்த தோழல் அப்படியே திரும்பி பாருங்க. அரைக்கால் சட்டை, யாருக்காவது கிளவுஸ் இருக்கா, பூட் இருக்கா, ஏதாவது இருக்கா? அநேகமாக உலகத்திலேயே அரைக்கால் சட்டை போட்டு வேலை செய்யறது எங்கள் தொழிலாளியாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ தூரம் நான் எதுக்கு தெரியுமா அந்த அரைக்கால் சட்டை? இவன் வேலை செய்யும் போது பேண்ட்டோ எதுவோ சிக்கிக்க கூடாது. அப்போ உங்களுடைய எண்ணமே என்னன்னா அடிமை மாதிரி நீ நடத்த அப்படின்றது தான். இப்போ எங்க அந்த தொழிலாளி போவாங்க நீங்களே சொல்லுங்க. அப்போ இதுக்காக தான் நம்ம சொல்றோம். அப்போ திமுக அரசு நீங்க சொன்ன 505 வாக்குறுதி, அந்த கோரிக்கை சாசனம் சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இதுல, அந்த மாதிரி சாசனம் மாதிரி நீங்க வச்சிங்கன்னு சொன்னாரு. TR பாலு உட்பட அவருக்கு நாங்க பணியாற்றும் போது சொல்றேன். நான்
இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு கார்பரேட்டுகளோட நிர்வாகிகள், அதாவது அதிகாரிகள் இருக்கிறாங்களா இல்லை அரசு துறை இருக்குதான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ முதலமைச்சருடைய காதுகளுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு சொல்றது. அடிமட்டத்தோட தான் ஓட்டு போடுவான். எந்த கார்பரேட்டுக்கும் ஒரு ஓட்டு கிடையாது. சாம்சங் இருக்குன்னா தானே சாம்சங் முதலாளினா ஒரு ஓட்டு போடுவானா கொரியால வந்து இந்த 2850 தொழிலாளி தானே ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. இவங்க தானே உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க மெத்தனமா இருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வியில எனக்கு உடன்பாடு உண்டு. அதனால என்னன்னா அதை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10 வருஷமா எப்படிங்க நாங்க இது பண்ண முடியும்? ஒரு அரசு இதை பண்ணணும்ல. இதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கையாக தான் நாங்க இந்த இதுவை நடத்துறோம். வேற வழி எங்களுக்கு தெரியலன்றது தானே. ஏன்னா சும்மா இருக்கணும்னு வந்து போராட்டமா நடத்துறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு.